வந்து அதாவது நடிகர் விஜய் வந்து பி டீம் பாஜக சொல்லி முதல்வர் திருமாவளவன் எல்லாருமே இன்னைக்கு ட்ரெண்டிங்கா பேசக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கு. இதை பாஜக வந்து உங்களுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கு? நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். இந்த பி டீம் ஏ டீம்ல இருந்து வெளியே வர வேண்டிய நேரம் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே வந்துருச்சு. இன்னைக்கு மக்கள் வந்து எந்த புதிய கட்சியா, நீங்க என்ன கொள்கை வச்சிருக்கீங்க, எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க அப்படின்னு. அது நடிகர் விஜய் அவர்களாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியாக இருக்கட்டும், நீங்க எது பார்த்தாலும் கூட மக்கள் இன்னைக்கு எதிர்பார்ப்பது புதுசா என்ன பண்ண போறீங்க, எங்களுக்கு என்ன சொல்லுங்க. அதை நோக்கித்தான் போக வேண்டுமோ தவிர திருமாவளவன் அவர்கள் சொல்வது போல பி டீம் ஏ டீம் மக்களை குழப்புகின்ற வேலையில ஏன் இருக்கணும். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் 4 வருஷம் ஆச்சு, ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாரா? நாங்க 11 ஆண்டுகள் முடிச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுக்கிறோம். நேற்று வானதி சீனிவாசன் அவர்கள் ஈரோட்டில் ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு வாரத்துக்கு முன்பு நான் ரிப்போர்ட் கார்டு கொடுத்தோம். மத்திய அரசு சார்பா பாருங்க, இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம். அதே நேரத்தில் நம்முடைய தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்து சொன்னோம். இன்னைக்கு 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் 4 ஆண்டுகள் முடிச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுக்கட்டும். எத்தனை முடிச்சிருக்கேன், வாக்குறுதி 1, வாக்குறுதி 5, வாக்குறுதி 9 சொல்லட்டும். அதை விட்டு பி டீம் ஏ டீம்னு எலெக்ஷன் நேரத்தில் பேசினாங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? ஓ, அப்ப நீங்க வேலையே செய்யல, மக்களை குழப்புவதற்காக இன்னும் நீங்க பி டீம் ஏ டீம் பேசுறீங்க மக்கள் நினைப்பாங்க.